உடையார் பாகம் 3 125வது அத்தியாயம் தொடர்கிறது. வயதான பெண்மணிகள் வீட்டின் பின்பக்கம் இருக்கும் புல்வெளியை தாண்டி தஞ்சை நகரின் தெற்கு அலங்கம் நோக்கி நடந்தார்கள். தெற்கு அலங்கத்தில் உள்ள பெரிய வீடுகளின் உள்ளே போய் நின்று கொண்டார்கள். பெண்கள் கூச்சம் அதிகமாக இருந்ததை கேட்டு சிற்பிகள் பக்கமிருந்து பந்தங்கள் எடுத்தபடி ஆண்களும் பெண்களும் வந்தார்கள். யானை அசைவதை பார்த்த பெண்களையும் குழந்தைகளையும் சிற்பிகள் தடுத்து நிறுத்தினார்கள். விரைந்து பின்னடைய சொன்னார்கள். மிகுந்த கவனத்தோடு உரத்த குரலில் சப்தமிட்டபடி பந்தம் எடுத்தபடி யானை இருக்கின்ற புல்வெளி நோக்கி நடந்தார்கள். நாலா பக்கமும் தீப்பந்தங்களோடு மக்கள் வருவதை பார்த்துவிட்டு யானை மிகவும் பயந்தது. பின்னால் இருக்கும் சாவூர் பரஞ்சோதியை நோக்கி அடித்து துவைத்து கொன்று விடுவது என்ற வேகத்தோடு நெருங்கியது. மறுபடியும் சாவூர் பரஞ்சோதி கோயில் அஸ்திவாரம் தோண்டப்பட்ட புல்மேடு நோக்கி ஓடினான். இந்த முறை உடையப்பட்ட வேலியை தாண்டி யானை பின்தொடர்ந்தது. தீப்பந்தங்கள் பின்தொடர்ந்தன. இளவரசர் ராஜேந்திரர் அது மதம் பிடித்த யானை, விஷ அம்பினால் தாக்கப்பட்ட யானை என்று சொன்னார். வீரர்கள் 3 பேரும் வாளை தட்டிவிட்டு ஓடிய குண்டன் பின்னால் துரத்தி ஓடினார்கள். அந்த வீரர்கள் பின்னே குதிரை வீரர்கள் விரைந்து ஓடினார்கள். கிழக்கு நோக்கி ஓடிய குண்டன் மரங்கள் அடர்ந்த சோலையை கண்டதும் அதற்குள் புகுந்து வடக்கு நோக்கி ஓடினான். வடக்கேதான் தெற்கு அலங்கம் இருந்தது. அங்கு குடியிருப்புகள் இருந்தன. வைசியர்கள் அங்கு அதிகமாய் வசித்தார்கள். மாயீட்டுகள் எனப்படும் எண்ணெய் வியாபாரிகள், துணி வியாபாரிகள் அங்கு அதிகம் இருந்தார்கள். தானிய வியாபாரிகள் வீடும் சிலவை அங்கு இருந்தன. கிழக்கு நோக்கி ஓடியவன் வடக்கு நோக்கி திரும்பி பூனை போல் உட்கார்ந்து பிறகு விரைவாக குனிந்தபடியே நடந்தான். அப்படி நடக்க அவன் பயிற்சி பெற்றிருந்தான். புதர்களுக்கு கீழே வேகமாக அவன் நகரும்போது அவன் எங்கு போகின்றான் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவன் இல்லாத கிழக்கு திக்கை நோக்கி வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள். குதிரை வீரர்கள் இன்னும் அவர்களை தாண்டி போனார்கள். வாளை முதுகில் சொருகிக் கொண்டு தலைப்பாகையை அவிழ்த்து அதை போர்வையாக போர்த்திக்கொண்டு குண்டன் வீடு நோக்கி போனான். ஒரு வீட்டில் இருந்த ஆண்களும் பெண்களும் ஏதோ கலவரம் நடப்பதை கேள்விப்பட்டு வேகமாக வெளியேற அந்த வீடு ஒட்டிய வலப்புற சுவர் பக்கம் நகர்ந்து சுவரில் ஏறி உள்ளே குதித்து வீட்டின் நடு மண்டபத்தில் உள்ள வேலைக்காரர்கள் புழங்குகின்ற கதவு வழியே உள்ளே போய் சமையலறைக்கு நகர்ந்து சமையலறையிலிருந்து பின்பக்கம் கொல்லைப்புறத்திற்கு நகர்ந்து கொல்லைப்புறத்து சுவர் ஏறி குதித்து அடுத்த வீட்டிற்குள் குதித்து இப்படி 4 வீடுகள் தாண்டி ஒரு இடத்தில் ஒரு கொல்லைப்புறத்தின் மரத்தடியில் குத்திட்டியை குத்தி மரத்தில் சாய்ந்து வியர்வை அடங்கட்டும் என்று இளைப்பாறினான். யானை சட்டென்று மறைந்து போன பரஞ்சோதியை காணாமல் திகைத்தது. எங்கே என்று தேடியது. பின்பக்கத்திலிருந்து தீப்பந்தங்கள் நெருங்கி வர எங்கே போவது என்று தெரியாமல் முன்னேறியது. திரும்பி தீப்பந்தங்களை தாக்கலாமா என்று திரும்பி தீப்பந்தங்கள் நோக்கி நடக்க தீப்பந்தங்கள் விரைவாக விலகின. யானை திரும்பி பயமுறுத்தியது போதும் என்று மறுபடியும் சாவூர் பரஞ்சோதி நோக்கி போயிற்று. யானை தொடர்ந்து நடக்க கீழே அஸ்திவாரத்துக்கென்று வெட்டப்பட்ட பள்ளத்தின் நுனியில் கால் வைக்க யானைக்கு சறுக்கியது. யானை துதிக்கையை ஊன்றிக்கொண்டு நிற்பதற்கு முயற்சி செய்தது. ஆனால் முன்கால் சறுக்கி இழுக்க
துதிக்கையால் பாரத்தை தாங்க முடியவில்லை. யானை 3 கால்களால் நின்று உரக்க பிளறியது. முன்பக்கம் நின்று பின்பக்கம் முயற்சி செய்ய அதன் வலது கால் பக்கம் இருக்கின்ற மண்ணும் மெல்ல விட்டுவிட 2 முன்கால்களும் சறுக்கி ஒரு கோல் உயரம் உள்ள குழிக்குள் தலை குப்புற விழுந்து புரண்டு எழுந்து நின்று மிக தீனமாய் பிளறியது. அந்த குரலில் உள்ள வேதனையை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை அசைத்தது. விழுந்த உடனேயே அதிர்ச்சியில் பயத்தில் யானையின் ஹிருதயம் வேகமாக அடித்துக்கொள்ள பள்ளத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்தது. தந்தத்தால் மண்ணை குத்தி கிளறியது. மேலே பற்றிக்கொள்ள ஏதேனும் இருக்குமா என்று தும்பிக்கையை விட்டு தேடியது. புற்களை பிடுங்கி வீசியது. முதுகில் குத்திய விஷம் மெல்ல மெல்ல ஹிருதயத்தை அடைய யானையின் ஹிருதயம் நிதானமாக மிளக்கத் துவங்கியது. விஷம் புத்திக்கு ஏற யானைக்கு மூச்சு திணறியது. திரும்ப திரும்ப யானை உரக்க கத்தியது. யானையின் மூளையில் விஷம் பரவி செயலிழக்க வைக்க மண் சுவரில் முட்டிக்கொண்டு கதறியது. மறுபடியும் பிளறியது. அதன் கண்களில் நீர் அருவியாய் வழிந்தது. கால் மாற்றி தவித்தது. சாணமும் சிறுநீரும் அதன் உடம்பிலிருந்து பிரிந்தன. யானை அந்த பள்ளத்தின் ஒரு பக்கம் மெல்ல சரிந்தது. அதன் மூளையின் நடு மையத்தில் விஷம் தாக்க ஓவென்று ஒரு குரல் கொடுத்துவிட்டு நினைவுற்று விழுந்தது. சில வினாடிகளில் அதன் பிராணன் பிரிந்தது. பரஞ்சோதி அஸ்திவாரத்தின் மறுமுனையில் இருந்தபடி யானையை கவனித்தவன் அருகே போய் அதன் தும்பிக்கையை எட்டி உதைத்து பார்த்தான். தந்தத்தை பிடித்து உலுக்கினான். யானை இன்னும் சரிந்து அந்த பள்ளத்தில் முடங்கி கிடந்தது. பரஞ்சோதி அதன் கன்னத்தில் கால் வைத்து முதுகில் கால் வைத்து பள்ளத்திலிருந்து வெளியே வந்தான். கூட்டமாய் வேலி தாண்டி ஜனங்கள் வருவதை பார்த்து அங்கேயே இருங்கள் என்று கத்தினான். இளவரசர் ராஜேந்திரர் மெய்க்காவல் படையோடு முன்னேறினார். தீப்பந்தத்தை தாழ பிடித்து வெளிச்சம் காட்டியபடி ஒரு வீரன் முன்னே வர மற்ற 2 பக்கமும் தீப்பந்தங்கள் தூக்கி பிடித்தவாறு 2 வீரர்கள் வர வளையமான தீப்பந்தங்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு பெரும் கொழுந்துவிட்டு எரிய அந்த இடம் பிரகாசம் ஆயிற்று. யானை சுருண்டு கிடப்பதை ராஜேந்திரர் பார்த்தார். வருத்தப்பட்டார். இறந்து விட்டதா பரஞ்சோதி என்று கேட்டார். ஆமாம் ஐயா, முதுகில் விஷம் ஈட்டியை வைத்து சொருகி இருக்கிறார்கள். யானையின் வாயிலிருந்து நீர் வருகிறது. கண்கள் நிலை குத்தி விட்டன. விஷம் பட்டு இறந்ததால் தான் யானை இப்படி கிடக்கும். பின்பக்க ஈட்டியால் விஷம் இருந்திருக்கிறது. ஒரு சோழ வீரன் தாக்கப்பட்டானே, என்ன ஆனான்? இறந்து போனான். வட்டமான இரும்பு சக்கரத்திலும் விஷம் தடவியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியானால் இது சேர அந்தணர்களின் செயல். காந்தலூர் சாலை கடிகையில் கற்றவர்தான் இப்படி சக்கரம் வீசவும் ஈட்டி எறியவும் முடியும். அந்த குண்டன் என்ன ஆனான்? வீரர்கள் பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள். இல்லை, அவனை பிடிப்பது எளிதல்ல. அவன் இந்நேரம் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்திருப்பான். மெய்க்காவல் வீரர்களே, இளவரசரை மிக கவனமாக பாதுகாத்து அரண்மனைக்கு அழைத்து போய்விடுங்கள். கோட்டை கதவுகளை எல்லாம் மூடிவிடுங்கள். எவரும் உள்ளே வரலாகாது. உள்ளே இருப்பவர்கள் எவரும் வெளியே போகலாகாது. பலத்த சோதனைகளும் விசாரணைகளுக்கும் பிறகே எவரும் நகரப்பட வேண்டும். 1000 குதிரை வீரர்களை நாலாபுறமும் அனுப்பி குண்டாக இருப்பவர் எவராக இருப்பினும் அவரை தனியாக நிற்க வைத்து விசாரிப்போம். சடையும் குத்தீட்டியும் கோமணமும் குண்டான உடம்பும் கால்களில் கயிறு கட்டிய செருப்புமாய் அவன் நடமாடுகின்றான். இடுப்பு துணியும் கோவணமுமாய் ஒன்றாகி இருக்க கட்டி இருக்கிறான்.
ஆனால் அது அடையாளம் அல்ல. வேட்டி பிரித்து உதறி சோழ அந்தணர்கள் போல தன்னை மாற்றிக்கொள்வான். தன் அடையாளங்களையும் வேறு விதமாக செய்து கொள்வான். கோயில்களில் அம்மாதிரி ஒற்றர்கள் நடமாட மாட்டார்கள். மக்கள் நடமாடுகின்ற வீடுகள் இருக்கும் பகுதியில்தான் அவர்கள் போவார்கள். ஊருக்கு ஒரு விதமாக உருமாறுவார்கள். ஒரு தெருவில் நாமம் தரிப்பார்கள், ஒரு தெருவில் விபூதி அணிவார்கள், சற்றென்று பைரவிகளாக மாறுவார்கள். எனவே தஞ்சையின் 4 புறப்படிகளுக்கும் வீரர்களை அனுப்பி ஒருவரையும் வெளியே போக விடாமல் செய்ய வேண்டும். சாவூர் பரஞ்சோதி உரக்க கத்தினான். ராஜேந்திரர் உத்தரவுகள் போடுவதற்காக கை உயர்த்த அவர் முன்பு மண்டியிட்டு பணிந்தான். தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டும். எங்கிருந்தாவது ஒரு விஷச்சக்கரம் உங்கள் மீது பாய்ந்தால் இந்த சோழ தேசம் தாங்காது. இப்பொழுது நீங்கள் தலைமை ஏற்று நடத்த வேண்டும். இது போரல்ல, ஒற்றர்களின் வெறியாட்டம், நயவஞ்சக தாக்குதல். சோழ தேசத்து பொக்கிஷமான உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. நாளை காலை விடியலுக்குள் அந்த குண்டனை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எனக்கு விடை கொடுங்கள். அவன் மண்டியிட்டபடி பேசினான். ராஜேந்திரன் நிமிர்ந்து அவன் தோளில் கை வைத்தார். ஆனால் பரஞ்சோதி, நீ இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய். உன்னை அடையாளம் தெரியாதவர் அதிகம் உண்டு. எனவே இந்த விஷயத்தில் நீ பங்கு பெறலாமே தவிர தலைமை ஏற்று நடத்த முடியாது. சோழ வீரர்களுக்கு அதிக பரிச்சயமான அருண்மொழியே அழைத்து கொண்டு போ. அருண்மொழியின் தலைமையில் செயல்படு. பரஞ்சோதி சில வினாடிகள் தயங்கினான். அருண்மொழியின் பெயர் கேட்டதும் மனது சற்று உள்ளே சுருங்கி விரிந்தது. சோழ தேசத்தில் அவன் இதுவரை ஜெயிக்க முடியாத வீரர்கள் 3 பேர். ஒன்று ஈராயிரம் பல்லவரையர், இரண்டாவது பழுவேட்டரையர், மூன்றாவது அருண்மொழி. அந்தணன் என்று அலட்சியமாக போரிட்ட அந்த யவனனை அருண்மொழி பல்வேறு விதமாக சோதனைக்கு ஆளாக்கினான். விதவிதமாக கருவிகளை எடுத்து போரிட்டும் எந்த கருவிகளை வைத்துக்கொண்டும் அருள்மொழியை ஜெயிக்க முடியவில்லை. அருள்மொழியின் கையே மேலோங்கி இருந்தது என்பதை பரஞ்சோதி புரிந்து கொண்டான். அவனுக்கு வியப்பாக இருந்தது. அருள்மொழி அவனை தட்டி கொடுத்துவிட்டு விலக அவன் அருள்மொழியின் பின்னே ஓடிப்போய் அவன் கைப்பிடித்து கொண்டு, என் போர் முறையில் என்ன தவறு என்று வியப்போடு கேட்டான். அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உமது இடது பக்கம் தடுக்கத்தான் உபயோகப்படுத்துகிறாயே தவிர அங்கிருந்து வரும் தாக்குதல்களுக்கு பலமே இல்லை. ஒரு மனிதன் இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கத்திலிருந்து தாக்கினாலும் ஒரே சீரான வேகத்தில் கணத்தில் தாக்க வேண்டும். சிறு நொய்யமாக இருப்பதை புரிந்து கொண்ட அந்த வீரனும் உம்மை இடது பக்கமாகவே போரிட வைப்பான். நீர் எளிதில் அயர்ந்து போகிறீர். நீர் கற்ற வித்தையில் ஏதோ தவறு இருக்கிறது. யவனர்கள் அத்தனை பேருமே ஒரு பக்கம்தான் வலுவோடு அடிக்கிறார்கள். சேர தேசத்தில் உள்ள கடிகையில் இந்த தவறு ஏற்படக்கூடாது என்று ஆரம்பம் முதற்கொண்டே பயிற்சி செவ்வனே ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு இன்னொரு தவறும் இருக்கிறது. உனக்கு உம்முடைய குதிரையோடு சிநேகம் இல்லை. உம்மை கண்டு உம்முடைய குதிரை பயப்படுகிறது. அதனால்தான் குதிரையில் ஓடி வந்து தாக்கும்போது உம்முடைய கூச்சல் கண்டு குதிரை என்னை விட்டு விலகி விடுகிறது. உம்முடைய தாக்குதல் தவறாக இருக்கிறது. உம்முடைய குதிரை விலகுமென்று தெரிந்திருந்தால் நான் அந்த விலகலை எதிர்பார்த்தே உம்மை தாக்குகிறேன். உம்மை தொடுகின்ற கடைசி வினாடியில்தான் நான் எங்கே தாக்குவதென்று தீர்மானிக்கின்றேன். அருள்மொழி வியக்க வைத்தான். பரஞ்சோதியின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் பரஞ்சோதிக்கு அந்த கம்பீரம் வலித்தது. தன்னை விட உயரத்திலும் ஆக்கிருதியிலும் குறைந்த இந்த அந்தணன் தன்னை எளிதாக கையாளுவது கண்டு அடிமனம் வெதும்பியது. ஆனாலும் மரியாதை குறையவில்லை.
இப்பொழுது இளவரசர் ராஜேந்திரரே தலைமை ஏற்க அருள்மொழிதான் சரி, நீ இல்லை என்று சொன்னபோது அந்த வலி அதிகமாகியது. இதுதான் சம்பந்தப்பட்ட விஷயம். தான் அந்த யானையை ஏமாற்றி சரிய வைத்து விட்டோம். பேராபத்திலிருந்து இளவரசரை காப்பாற்றி விட்டோம். இதே வேகத்தில் செயல்பட்டால் அந்த குண்டனை வெகு சீக்கிரத்தில் பிடித்து விடலாம். ஆனால் இவ்வளவு திறமையான பணியை செய்த பிறகும் தனக்கு அந்த மரியாதை கிடைக்கப் போவது இல்லை. குண்டனை பிடித்தது அருள்மொழி என்று மாறப்போகிறது. இப்பொழுது மனஸ்தாபத்திற்கான நேரமில்லை. எதிரிகள் ஊடுருவுகின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டோம். எப்படியேனும் அந்த குண்டனை பிடிக்க வேண்டும். அருள்மொழி பட்டன், பிரம்மராயரான கிருஷ்ணராமன், பழுவேட்டரையர், பல்லவரையர், வந்தியத்தேவர் என்று பல போட்டிகளை இங்கு சமாளித்தாக வேண்டும். இப்பொழுது இளவரசர் ராஜேந்திரர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். மறுபடியும் நிலம் தொட்டு தலை வணங்கி இளவரசரிடம் இருந்து பின்னடைந்தான். குதிரைகளுக்கான நீண்ட சீழ்க்கை ஒளி அனுப்பினான். தொலைதூரத்தில் ஓரம் நின்றிருந்த குதிரை வேகமாக அவன் அருகே வந்தது. தாவி ஏறிக்கொண்டான். தீப்பந்தங்கள் யானை விழுந்த இடத்தை நோக்கி மெல்ல நகர்ந்தன. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தன்னுடைய மெய்க்காவல் வீரரோடு குதிரை ஏறினார். வட்ட தீப்பந்தங்கள் அவரை சுற்றி எரிந்து கொண்டிருந்தன. அவரை தாண்டி ராஜேந்திரருடைய குதிரைகள் ஒரு வீரனால் ஓட்டி செல்லப்பட்டது. தன் குதிரையில் ஏறப்போன ராஜேந்திரருக்கு சக்கரவர்த்தியின் வருகை சொல்லப்பட்டது. குதிரையில் ஏறாமல் சக்கரவர்த்தியை நோக்கி திரும்பி அவர் சேனத்தின் மீது கை வைத்து சக்கரவர்த்திக்கு நடந்ததை சுருக்கமாக ராஜேந்திரர் விவரித்தார். யானை எங்கே என்று கவலையாக சக்கரவர்த்தி கேட்டார். அந்த இடம் நோக்கி தீப்பந்தங்கள் நகருவதை சுட்டி காட்டினார். வா போய் பார்க்கலாம் என்று சொல்ல, மெய்க்காவல் வீரர்கள் இல்லை, போக வேண்டாம் என்று பேச துவங்க, சும்மா இருங்கள் என்று சக்கரவர்த்தி சீறினார். அங்கிருந்த குதிரையில் தாவி ஏறிக்கொள்ள உடைந்த வேலியை எகிரி தாண்டி அவர்கள் 2 பேருடைய குதிரைகளும் போயின. பின்னால் வந்த வீரர்களும் அவர் பின்னே போனார்கள். அந்த புல்மேடு ஏறியதும் தீப்பந்தங்கள் ஒரு இடத்தில் வட்டமாக இருப்பதை பார்த்து இளவரசர் கீழே இறங்கினார். சக்கரவர்த்தி குதிரையில் இருந்தபடியே அந்த இடம் நோக்கி மெல்ல நடந்தார். ஒரு தீப்பந்தம் அவருக்கு வழிகாட்டியது. அன்று காலை கம்பீரமாக நடந்து வந்த அந்த பெண் யானை ஆழமான ஒரு அஸ்திவார குழியில் சரிந்து துவண்டு கிடந்தது. அதை பார்த்து சக்கரவர்த்தி மனம் குமுறினார். எல்லையை வகுத்து கொடுத்த பிடி இறந்து போவது தடைதான், துர்சகுனம்தான். ஆனாலும் விடமாட்டேன். இறைவன் திருப்பெயர் சொல்லி எல்லா தீய சகுனங்களையும் ஒழிய கோயில் எழுப்புவேன். வேயுறு தோழி பங்கன் விடமுட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உள்ளம் குமரி இந்த செய்யுளை சக்கரவர்த்தி முணுமுணுத்தார். நீ என் நெஞ்சில் இருக்கின்றாய், என் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு வீற்றிருக்கின்றாய். எங்கும் நிரம்பிய உன்னை நான் என் உள்ளும் சுமந்து கொண்டிருக்கின்றேன். என்னுள் சுமக்கின்ற உனக்கு இந்த பூமியும் சுமக்கட்டும் என்று உன்னை இந்த ஊர் நினைவு கொள்ள வேண்டி கோயில் எழுப்புகின்றேன். பிடி இறந்தால் என்ன, களிறு இறந்தால் என்ன, காவல்கள் இறந்தால் என்ன, ஏன் நான் இறந்தாலும் என்ன, இது தொடரும். இந்த கோயில் வளரும். என் போராட்டம் நடக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவர் மெல்ல களிறு விழுந்த இடத்தை நோக்கி
குதிரையை செலுத்தினார். கண்மூடி நமச்சிவாய மந்திரம் சொன்னார். ராஜேந்திரா, ஒரு பிடி மண் கொடு என்று கேட்டார். ராஜேந்திரன் குனிந்து ஒரு பிடி மண் எடுத்து கொடுக்க அதை அந்த களிறு நோக்கி போட்டார். எல்லா ஜனங்களும் அரசர் செய்தது போலவே களிரின் மீது மண் போட்டார்கள். இங்கேயே புதைத்து விடவா? ராஜேந்திரர் ஆச்சரியத்தோடு கேட்டார். ஆமாம், இங்கேயே புதைத்து விடலாம். மீண்டும் நாளை 125வது அத்தியாயத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம்.